கேக்குனா யாருக்கு தான் பிடிக்காதுன்னு சொல்லுங்கள். அதுவும் சாக்லேட் லாவா கேக்குனா சொன்ன உடனே நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே அப்படியே சாக்லேட் மெல்ட் ஆகி வர்றது தான் ஞாபகம் வரும். அந்த கேக் சிம்பிளாக வீட்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு சாக்லேட் வந்து நம்ம மெல்ட் பண்ணிக்கணும். இன்றைக்கி நான் வந்து மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து டார்க் சாக்லேட் கூட எடுத்துக்கலாம். 100 கிராம் மில்க் சாக்லேட், அது கூட 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம இப்போ மெல்ட் பண்ணணும். அதுக்கு டபுள் பாய்லர் மெத்தடில் தான் மெல்ட் பண்ணணும். கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம சாக்லேட் வந்து இன்னொரு பவுலில் வச்சு இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெல்ட் பண்ணும் போதே நல்லா கிளாஸியாக வரும். பட்டரும் அந்த சாக்லேட்டும் சேர்ந்து இந்த மாதிரி மெல்ட் பண்ணதும் தனியாக எடுத்துக்கோங்க. லைட்டாக ஆறுனதும் இப்போ இதில் ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். நான் ஆட் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் தரேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதும் இதில் ஒரு எக்கு சேர்த்துக்கோங்க. எக்கு சேர்த்ததும் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் இதுக்கு கம்மி தான், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விடையே. இந்த மாதிரி கலந்து விட்டதும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜலிக்கிறக்க வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், பிஞ்ச் அளவுக்கு சால்ட், இதை மட்டும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ கிறிஸ்மஸும் வருது. கிறிஸ்மஸ்க்கு எப்போவுமே நம்ம செய்கிற ப்ளம் கேக்கோடையே இந்த ஒரு சாக்லேட் கேக்கையும் நம்ம செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் சேர்த்துக்கோங்க. இந்த பேட்டர் வந்து எப்பயும் நம்ம செய்கிற கேக் பேட்டரை விட கொஞ்சம் லூஸாக இருக்கும். இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி வந்ததும் நம்ம எந்த டின்னில் வந்து பேக் பண்ண போகிறோமோ அதை வந்து இந்த மாதிரி கிரீஸ் தடவிக்கோங்க. நான் பட்டர் வச்சு கிரீஸ் பண்ணி எடுத்ததும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக மைதா மாவு இல்லை கொக்கோ பவுடர் சேர்த்து ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆட் பண்ணுற பேட்டர் வந்துட்டு அதில் ஒட்டாமல் நல்லா பேக்காகி வரும். இந்த மாதிரி வந்ததும் மித்தம் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரெடி பண்ணுற டைமில் அவனை 220 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேட்டர் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணதாக போதும். பேட்டர் எல்லாமே ஆட் பண்ணதும் இதை ப்ரீ ஹீட் ஆன அவனில் ஒரு 10 to 12 மினிட்ஸ் மட்டும் வச்சு எடுத்திங்கன்னா போதும். ஒரு சூப்பர் டேஸ்ட்டான சாக்கோலாவா கேக் ரெடி ஆயிரும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.